அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். அருவி, அருவி நில்லு. அப்பா, நீங்க உடனே வந்து புகழ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வாங்க ஃபர்ஸ்ட் வண்டியில ஏறுங்க. அருவி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நான் எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டேன்னு உனக்கு விளக்கம் கொடுக்கறேன். நீ என் கூட வா. அப்பா முடியாதுப்பா, என்னால எங்கேயும் வர முடியாது. நீங்க என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் இனிமே நான் அதை ஏத்துக்க போறது இல்ல. என்ன இருந்தாலும் சரிப்பா, நீங்க புகழ அடிச்சது தப்பு. முதல்ல நீங்க அதுக்கு வந்து மன்னிப்பு கேளுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அருவி, 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 நான் சொல்றத கேளுமா. நம்ம உடனே சிவசங்கர் கிட்ட போகணுமா? வா, எதுவா இருந்தாலும் அங்க போயிட்டு அப்புறம் பேசிக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னேன்ல, அத சிவசங்கரி முன்னாடி வச்சுதாமா என்னால சொல்ல முடியும். அதனால நீ வா, தயவு செஞ்சு வா. அப்பா, எனக்கு சிவசங்கரிய பத்திலாம் எந்த கவலையும் இல்ல. எனக்கு என் புருஷனை பத்தி தான் கவலையா இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்த போது கூட நீங்க பொறுமையா தான் இருந்திருக்கீங்க. பல முறை அவர் உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்திருக்காரு. அப்ப கூட அவர் மேல நீங்க ஒரு வாட்டி கூட கை வச்சது இல்ல, மரியாதை குறைவாவும் பேசினது இல்ல. ஆனா இப்ப முத தடவையா அவரை நீங்க கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. இத நான் மன்னிக்கவே முடியாதுப்பா. நான் மட்டும் அங்க இருந்திருந்தா அங்கேயே உங்களை மன்னிப்பு கேட்க வச்சிருப்பேன். அருவி, நான் அங்க இல்லாம போனது தப்பா போயிடுச்சு. அப்பா, அந்த காரணத்துக்காக மட்டும் தான் நான் இங்க வந்திருக்கேன். மத்தபடி சிவசங்கரிய பாக்குறதுக்கு எனக்கு துளியும் விருப்பம் இல்ல. நீங்க புகழ கை நீட்டி அடிச்சதுக்கு காரணமே அந்த சிவசங்கரி தானே. நான் இப்ப இருக்கிற மனநிலைமையில உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அப்பா, உங்க பொண்ணு நான் சொல்றேன், வண்டியில ஏறி உட்கார போறீங்களா இல்லையா? முடியாது அருவி. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. இத பாரு, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க ரெண்டு பேரையும் வச்சு நான் சொல்லி ஆகணும். நீ அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமாங்கறத நீ முடிவு பண்ணிக்கோ. இங்க பாருங்கப்பா, சிவசங்கரி கிட்ட கூட்டிட்டு போய் புகழ் பண்ணது தப்புன்னு சொல்ல போறீங்க, அதுதானே? யார் சொன்னாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். அவர் பண்ணது தப்பாவே இருக்கட்டுமே. நீங்க கை நீட்டி அடிச்சது அதை விட பெரிய தப்பு. அதுக்கு நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஐயோ, என்ன அருவி நீ? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ்வளவு பிடிவாதமா மன்னிப்பு கேட்க வைக்கிறதுல நீ குறியா இருக்க. முதல்ல நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உன் புருஷன் என் தங்கச்சியை பத்தி என்ன பேசினாரு தெரியுமா? அதனால அவ எவ்வளவு அவமானப்பட்டிருக்கா தெரியுமா? நான் போன இடத்துல என்ன வச்சுக்கிட்டு என் தங்கச்சியை பத்தி கேவலமா பேசுறாரு. அந்த கோவத்துல கண்ட்ரோல் இல்லாம என் மாப்பிள்ளைய நான் அடிச்சிட்டேன். இத பாரு அருவி, இத பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா விளக்கமா பேசுறேன். இப்ப தயவு செஞ்சு என் கூட நீ வா. இல்லப்பா, புகழ பத்தி நீங்க சொல்றது நியாயமாவே இருந்தாலும் இப்ப எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. முதல்ல நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்றத நான் கேக்குறேன். புகழ் பண்ணது தப்பா இருந்தா நானே அவரை போய் கேள்வி கேக்குறேன். இல்ல அருவி, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்படி மன்னிப்பு கேட்டா என் தங்கச்சியை பத்தி பேசின அந்த வார்த்தை எல்லாம் உண்மை ஆயிடும். எனக்கு என் தங்கச்சியோட மானமும் கௌரவம் தான் முக்கியம். ஓ, அப்படின்னா என்னோட கௌரவத்தை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, உங்க மாப்பிள்ளையோட மான கௌரவத்தை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, உங்களோட தங்கச்சியோட கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியம். அப்படிதானே? ஐயோ, எதை சொன்னாலும் விதண்டாவாதமாவே பேசுறியா அருவி நீ? சரி அருவி, நீ சொல்ற மாதிரி இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் தங்கச்சி சிவசங்கரியோட கௌரவம் தான் முக்கியம். போதுமா? அப்படின்னா நீங்க மன்னிப்பு கேட்க வர மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா, அப்படிதான். அப்போ என்ன விட சிவசங்கரி தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல? அருவி, நான் சொல்றத கேளுமா. எனக்கு நீ வேற சிவசங்கரி வேற கிடையாது. நீங்க ரெண்டு பேருமே என்னோட கண்ணு மாதிரி. இல்லப்பா, நீங்க சமாளிக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும்
அந்த சிவசங்கரி உங்களுக்கு தங்கச்சி தானே? நீங்க 2 பேரும் ஒரே ரத்தம். ஆனா நான் அப்படி இல்லல்ல. நான் யாரும் இல்லாதவ தானே. அருவி, நீங்க எடுத்து வளர்த்த பொண்ணு தானே நான். அதனாலதான் என்னை விட சிவசங்கரி உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. அருவி, முட்டாள்தனமா பேசி என் கோவத்தை கிளறாதம்மா. இல்லப்பா, நான் சொல்றதுதான் நிஜம். எதுக்காக உங்க தங்கச்சிக்கு திடீர்னு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? இப்படிப்பட்ட மனநிலைமையில நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீங்க என்னோட வராம அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்றீங்க. முதல்ல இப்ப நான் இதுக்கு அவங்கள வந்து பார்க்கணும். புகழ் அவங்கள தப்பா பேசிட்டாருன்னு அவ்வளவு கொந்தளிக்கிறீங்களே. நீங்க அடிச்சதுனால அவர் எவ்வளவு வேதனையோட இருப்பாருன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அருவி, அப்பா இங்க பாருங்க, நீங்க வேணும்னா உங்க தங்கச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனா நான் இதுக்காக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எனக்கு அவங்க யாரு? சிவசங்கரியா நீ யாருன்னு கேட்ட? சிவசங்கரி தாமா உன்னோட அம்மா. என்ன சொல்றீங்க? சிவசங்கரி எனக்கு அம்மாவா? ஓ, என்ன பொண்ணு மாதிரி நினைக்கிறேன்னு அடிக்கடி சொல்லுவாங்களே, அதனாலதானே இப்படி சொல்றீங்க? கடவுள் சத்தியமா சொல்ற அருவி, சிவசங்கரி தான் உன்னை பெத்த தாய். அருவி, இந்த உண்மையை நான் பல வருஷமா மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவசங்கரி கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு. நீ அவ பொண்ணுன்னு சங்கரிக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே தெரியுமா?